தியாகிகள் 37 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகிகள் உயிர் நீத்த மண், ரத்தம் சிந்திய மண் இந்த மண், புனித மண் இந்த மண். சமூக நீதி என்றால் என்ன? அதற்கு மறுபெயர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். வேறு யாருக்கும் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. இந்த இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நான் சொல்வது, பழி சொல்வது திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நமக்கு இடஒதுக்கீடு தருகின்றேன் என்று சொல்லி எல்லாம் இரு கட்சியிலும் ஏமாற்றி விட்டால். இப்பொழுது விழுப்புரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் வர இருக்கின்றார். ஆனா இது வேற மேடம், ஏன்பா இது எலெக்ஷன் மேடம், இது நான் மாட்டேன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன். நான் ஏன் எல்லாம் என் மண்ணு, இது என் மண்ணுல வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது. எனக்கு நான் ஒரு 2 மணி நேரம் பேசுவேன். இது நடந்தது உள்ள எல்லா சமாச்சாரம் வெளியில கொண்டு வந்து வச்சுக்கோ நாரி போயிடும். மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம தப்பிச்சிட்டார். ஏய் ஜெயராஜ், ஏன் என்ன பாக்குற? அப்படி இப்பெல்லாம் பேச மாட்டேன். பெயில தான் இருக்காரு. இன்னும் என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவார். ஐயா பத்தி ஒருமையில பேசுற அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு ஏன் அமைச்சர் தானே? நீல 10 நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரா வந்து மேடையில வந்து எங்க ஐயா கைய பிடிச்சி, எங்க ஐயாவை கட்டி பிடிச்சி, எங்க ஐயா ஷால் போட்டு இருக்காரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். நீ தேர்தல் பிரச்சாரம் தள்ளாடிட்டு நீ ஐயா ஒருமையில பேசிட்டு இருக்க. என்ன நடக்குது? எந்த திறமையும் கிடையாது, எந்த கத்திரிக்காயும் கிடையாது, ஏதும் தெரியாது உங்களுக்கு. கொள்ள அடிக்கணும். PWD 25% கமிஷன், ஹைவேஸ் 22% கமிஷன், எல்லா துறைகளிலும் கமிஷன் கொடுத்தாதான் இது ஒரு நிர்வாகம். ஐயா அதெல்லாம் ஏன் உங்களுக்கு அழுத்து போல? நீங்களா தமிழக மக்கள் அழுத்து போலையா? மாத்தி இவங்க 2 பேரும் வந்து ஏதாவது நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, நாசப்படுத்தி தலைமுறையா நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே. அந்த மாற்றம் வர வேண்டும் நோக்கத்திலே தான் ஐயா இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். 2 கட்சியும் வேண்டாயா, ஒதுக்குங்க. 2 கட்சியும் போதும், இவர்கள் ஆண்டது போதும் என்று ஒதுக்குகின்ற நேரம் வந்து விட்டது. தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் இது 2 கட்சியும் நமக்கு செய்தது, எவ்வளவு பெரிய துரோகம் இது. தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம்னா இவங்கெல்லாம் எதுக்கு அவ்வளவு காலமா ஆட்சி பண்ணாங்க? தமிழ்நாட்டிலே தொழில் இல்லாத ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். ஆனா அதே வேளையில் தமிழ்நாட்டிலே அதிகமா ஒரு விஷயத்துக்கு 1வது இடத்துல இருக்கு. என்ன? டாஸ்மாக் விற்பனையில முதல் மாவட்டம் தமிழ்நாட்டில். அதே போன்று கல்வியில கடந்த 25 ஆண்டு காலம் கடைசியில இருக்கு. இப்ப 38 மாவட்டம் 38வது இடத்துல இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 32 மாவட்டம் 32வது இடத்துல இருந்தது. அதுக்கு முன்பு 28 மாவட்டம் 28வது இடத்துல இருந்தது. இப்போ 38வது இடத்துல இருக்கு விழுப்புரம் மாவட்டம். அப்போ என்னதாயா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குயா நீங்க ஆட்சி பண்றீங்க? எதுக்கு இங்க பேசுறீங்க? முதல்ல பேசாதீங்க. உங்களுக்கு இந்த மண்ணில பேசுறதுக்கு தகுதி கிடையாது. திமுகவும் தகுதி கிடையாது, அண்ணா திமுகவும் தகுதி கிடையாது. மேடையே போடாதீங்க. தகுதி இல்லாதவன் நீங்க. தமிழ்நாடு மக்கள் எங்க கிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க. அதை நடக்க போகுது, நீங்க பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க இன்னும் 2 வருஷத்துல 2026 திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.